வணக்கம் ஒருவர்களுக்கு மீண்டும் ஒரு இன்ஃபோ என்ன சொன்னால் சுவிட்சர்லாந்து வழியாக வந்து வேறு நாடுகளுக்கு செல்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம். சுவிட்சர்லாந்து வழியாக வந்து வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு சுவிஸ் அரசாங்கம் வந்து ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு சொன்னால் சில வேளை உங்களுக்கு கூடிய பணம் கட்டண படிங்க வரலாம், ஆனால் இன்னும் முடிவுக்கு இல்லை. அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு சொன்னால், இப்போ யூரோப் கண்ட்ரி, அதாவது வந்து ஸ்விஸ் போர்டரில் மக்கள், அதாவது இப்போ ஜெர்மனோ சரி பிரான்ஸோ சரி, உதாரணத்துக்கு ஜெர்மனிலிருந்து ஸ்விஸை கடந்து இத்தாலி போகிறதோ இல்லாட்டிக்கு பிரான்ஸில் இருக்கிறவை ஸ்விஸை கடந்து ஆஸ்திரியா போவைக்கோ, அவையில் வந்து ஸ்விஸை வந்து ஒரு க்ராஸ் போர்டரிங்காக வந்து பாவிக்கணும். இந்த போர்டரை க்ராஸ் பண்ணி நாட்டை க்ராஸ் பண்ணி போயிடும். ஆனால் இந்த நாட்டுகள் வந்து நிற்பதில்லை. அதால் வந்து ஸ்விஸ் நாட்டுக்கு ஒரு விதமான பலனும் இல்லை. ஆனால் இதுக்கு வந்து அவளுக்கு வந்து செலவு. ஏனென்று சொன்னால் இதால் வந்து டிராஃபிக் அதிகமாகுது, அதே நேரம் ரோடுகள் வந்து பலதாக போகுது, பொல்யூஷன் வந்து கூடுகிறது. அப்போ இதுகளை வந்து குறைப்பதற்கு அவையில் வந்து வருங்காலத்தில் வந்து வேறு நாட்டிலிருந்து ஸ்விஸை கடந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பணமாக செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வரதாக அரசாங்கம் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது எப்போ அமுல்படுத்துவாங்கன்னு சொல்லி இன்னும் தெரியலை. என்ன சொன்னால் இது வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வர போயணும்னு சொல்லி பார்லமெண்ட்டில் கழிச்சிருக்கிறாங்க. ஆனால் எப்போ இது எந்த டைம்லேருந்து இந்த அமுல்படுத்துவாங்க, அதுவும் அந்த கோஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லி இன்னும் வந்து முடிவெடுக்கப்படையில. ஓகே, இன்னும் கடுப்பீங்க. ஏன்னு சொன்னால் வேறு நாடுலேருந்து இங்கே நாட்டுக்குள்ளால் வந்து போகிறவங்களுக்கு இப்படியான ஒரு தண்டப்பணம் சொல்கிறா. எங்களோட இந்த நாட்டில் ரோட்டுகள் அதுகள் இதுகள் இப்படியான ரஃபிக்களை கட்டுப்படுத்துவதாக இப்படி விடைத்து கொண்டு முயற்சிக்கிறார்கள். ஓகே, ஒரு தெரியும் ஒவ்வொரு முறை ஏதாவது ஒன்றை அவர்கள் நல்ல முறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு நாடு தான் சுவிட்சர்லாந்து. அடுத்த வந்து என்ன சொன்னால் இதனால் வந்து யாருக்கு தீமை என்றதை விட அதான் இதால வந்து யாருக்கு செலவு கூட வரும்னு சொன்னால் ஸ்விஸுக்கு வராமல் ஆனால் ஸ்விஸை தாண்டி போறவர்களுக்கு வந்து செலவு கூடவே இருக்கும். இப்ப அதான் வேற ஒரு கண்ட்ரில இருந்து இப்போ உதாரணத்துக்கு இத்தாலி போறவர்கள் வந்து கூடுதலாக ஸ்விஸை கடந்துதான் இத்தாலி போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது ஜெர்மனா இருந்தாலும் சரி, ஹொலண்ட்ல இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்து இத்தாலி போவதா இருந்தா கூட கூடுதலாக ஸ்விஸை தாண்டி தான் போகும். அப்போ அந்த பட்சத்தில் வந்து அவர்கள் எல்லாரும் வந்து மேலதிகமாக வந்து ஒரு சார்ஜ் கட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாடு வரும். அதுவும் எப்படி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் போர்டரை தாண்டி உள்ளுக்கு வரைக்க உங்களோட கார் நம்பர் பிளேட் வந்து ஸ்விஸ் நம்பர் பிளேட் இல்லாத பட்சத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணப்படும். அப்போ அந்த நாட்டுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிக்க திருப்பி அதே நாள் நீங்கள் நாட்டை விட்டு எக்ஸிட் ஆகிக்க அவங்களால வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து ட்ராவலிங் தான் பண்ணுறீங்க, அப்போ அதால் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் கட்டணும். இதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு சொன்னால், கூடுதலாக அவங்க ஒரு டைம் லைன் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஸ்விஸ் வந்து ஒரு சின்ன நாடு என்ன சொன்னால், ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு 4 மத்தியத்தில் வந்து பயணிச்சிடலாம். இன்றைக்கு கூடுதலாக அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னு சொன்னால், இந்த டைம் பீரியட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நாட்டை திருப்பி விட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சார்ஜ் அடிக்கணும். இன்றைக்கி அவங்க போர்டரில் உங்களோட நம்பர் பிளேட் ஸ்கேன் பண்ணப்படையில் இன்னொரு போர்டரை நீங்கள் தாண்டிக்க அவங்க வந்து பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து இந்த டைம் பீரியட்டுக்குள்ளே நீங்கள் தாண்டுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சார்ஜ் போடலாம்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்விஸில் ஒரு நாள் ஸ்டே பண்ணி போட்டு அதுக்கு பிறகு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ்கள் வராது. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள் ஸ்விஸில் நீங்கள் தங்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை சந்தித்து போகும் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னு சொன்னால் அதில் கூட நீங்கள் வந்து காசுகளை சில நேரங்கள் மிச்சம் பிடிக்கலாம். அதே நேரத்தில் அதான் இது எவ்வளவு பணம் இது மேலதிகமாக செலுத்த வேண்டும், இந்த சட்டம் எப்பயிலிருந்து அமுல்படுத்த வரத்துக்கு இருக்கிறன்றது வந்து இப்போ இருக்கும் காலகட்டத்தில் வந்து இன்னும் தெரியாது. வரும் மாதங்களில் வந்து அரசாங்கம் இதை வந்து அறிவிக்கலாம். நான் பார்த்துருப்பேன் சில பேர் வந்து பிரான்ஸ் நாட்டில் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது, நாங்கள் சுவிஸ்லேருந்து லூர்த்தாதலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு வரிகளுக்கு வந்து காசு, அது ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்படியான ஒரு முறை வழியாக வேறு ஒரு விடயமாக இங்கே இருக்கலாம் என்றால், ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பெரிய நாடு, சுவிஸ் வந்து ஒரு சின்ன நாடு. அப்போ அதில் வந்து இப்போ சொல்கிற போது இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் சிஸ்டங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கராச்சியில் போய் காரை பார்க் பண்ணால் போகும்போது டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக போகிறீங்க. வெளியே வரும்போது அந்த அதில் வாசலில் வந்தோடனே நம்ம பிள்ளைகள் இவ்வளோ காசுகளும் கட்டிட்டு வெளியே வராது, கட்டிக்காட்டாக கட்டலாம் வருதாங்க. இப்படியான சிஸ்டமாகவே இது வரக்கூடிய நிலப்படி தான் என்று நாங்கள் நினைக்கிறேன். இருக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். சில வேளை
அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு. இந்த முடிவு எப்போ அமுலுக்கு வரும் அது இன்னும் ஒரு விடம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், பொறுத்து பார்க்கலாம். ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் இனிமேல் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு என்கிற சுவிஸ் நாட்டுக்கு வரவர்களுக்கு இப்படி ஒரு பணம் வசூலிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு போய் அறிய தர்றோம். இது எப்போ என்றது இல்லை என்று நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஒரு நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.